திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் கையெழுத்திட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோருடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் துரைமுருகன் தலைமையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்குவது என முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து அதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் திருமாவளவனும் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது பற்றி கலந்து பேசி ஓரிரு நாளில் முடிவு அறிவிக்கப்படும் என்று கூறினார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவீர்களா அல்லது தனி சின்னமா என்ற கேள்விக்கு வெற்றி வாய்ப்புள்ள சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அவர் பதிலளித்தார். 2 கட்சிகளுக்கு இடையே 2 தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டு ஒப்பந்தம் இட்டிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தும் போட்டியிட உள்ள சின்னம் குறித்தும் பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் அறிவிப்போம். தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிட போறீங்களா இல்ல உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நாங்கள் ஏற்கனவே பல தேர்தல்களில் தனி சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறோம். தற்போதுள்ள சூழலில் கூட்டணி நலன் கருதி எந்த சின்னத்தில் போட்டியிடுவது சிறப்பாக இருக்கும், உகந்ததாக இருக்கும் என்பது குறித்து கலந்து பேச வேண்டியிருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு 2 நாளில் கலந்து பேசி அதன் பின்னர் அறிவிப்போம். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், காஞ்சிபுரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.